ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்யக்கூடிய பணிகள் எல்லாமே வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் மக்களுக்கு என்ன தேவையோ அவர்களுடைய கோரிக்கை என்னவோ அதை செய்து கொடுக்கின்ற பொழுது உள்ளூரில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடை போடுவதும் அந்த மக்களுக்கான பணிகளில் இடையூறு ஏற்படுத்துவதுமாக கடந்த சில மாதங்களாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக உக்கடம் பகுதியில் அங்க ஒரு மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஏடிஎம் போட்டு கொடுக்கும்போது அங்க இருக்கிற கவுன்சிலர் அத பிரச்சனை ஏற்படுத்ததுனால அந்த அப்படியே தடையா அது நின்றுட்டு இருக்கு. அதே போல இந்த பகுதியில் ராமநாதபுரம் பகுதியில் 80 அடி ரோடு பகுதியில் குறிப்பாக அதிகமாக பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினர் இருக்கக்கூடிய இடம் இது. இந்த பகுதி மக்களுக்கு ரேஷன் கடை இல்ல, பக்கத்துல ரேஷன் கடை வேணுங்கிறதால இந்த வருஷம் அந்த புது கடை கட்டுறதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கும். அதுக்கிடையில இங்க கார்பரேஷனுக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஒரு வாட்டர் ஏடிஎம் வச்சு கொடுக்கணுங்கிறத ஏற்கனவே கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட அனுமதி வாங்கி அதற்கான பணிகளை துவக்குகின்ற பொழுது இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் அதை பிரச்சனை பண்ணி அதுக்கு ஒரு தடை ஏற்படுத்துறாங்க என்று அந்த பகுதி மக்களிடமெல்லாம் சந்திச்சிருக்கோம். அவங்களோட கோரிக்கையை கையெழுத்தும் போட்டு கொடுக்காங்க. நிச்சயமாக இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளரிடம் பேசி இந்த மக்களுக்கு எது தேவையோ அதை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகள் அப்படிங்கிறவங்க என்ன தேவையோ ஒருங்கிணைந்து பணி செய்ய வேண்டும். தேர்தல் அப்படின்னு கட்சி சார்பாக நிற்பதும் தேர்தலில் ஒன்றுக்கொன்று எதிராக இருப்பது அது இயல்பானது. ஆனால் மக்கள் பிரதிநிதிகளாக மாறிவிட்டால் மக்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை அறிந்து நாம் செய்து கொடுக்க வேண்டும். அந்த வகையில மாநில அரசினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு இங்கு ஒரு தொகுதியினுடைய மக்கள் பிரதிநிதி என்கின்ற வகையில் எல்லா விதத்திலும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுல நாங்க எந்த அரசியலும் பார்க்கறதே இல்லை. ஆனால் மக்களில் ஒரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நிதியில செய்யப்படக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதை வேண்டுமென்றே செய்கிறார்களா இல்ல இதுல வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால் இது மிகுந்த வருத்தத்திற்குரியதாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை, கோரிக்கையை, அவர்களுடைய விருப்பத்தை அரசாங்கத்திடம் தெரிவிக்கிறோம். இது இல்லாம அங்கன்வாடி கட்டிடங்கள் மத்திய அரசு நிறுவனங்களுடைய CSR உதவியோடு தெற்கு தொகுதியில இன்று அங்கன்வாடி கட்டிடங்கள் புதிதாக எல்லா இடங்களையும் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இதன் வாயிலாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பாக அந்த அங்கன்வாடிக்கு சென்று வருவது என்பது முழுமையாக ஒரு பாதுகாப்பான ஒரு முறையில் அது பூர்த்தி செய்யப்படும். இதற்கென்று பல்வேறு நிறுவனங்களிடம் பேசிட்டு இருக்கோம். இவை இல்லாமல் இந்த வருடம் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்காக பாராலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்காக ஒரு ட்ரைனிங் சென்டருக்காக 2 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட 4 மாத காலம் ஆகிறது. ஆனால் இதுவரை அந்த சென்டர் கட்டுவதற்கான நிலத்தை கூட இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் இதுவரைக்கும் கொடுக்கல. அவங்க ஒரு இடம் கொடுத்தாங்க, அது ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்றாங்க. நானும் ஒவ்வொரு முறையும் இதற்காக மாவட்ட கலெக்டர்கிட்டும் ஆணையாளர்கிட்டும் கேட்டுட்டே இருக்கேன். ஆனா இதுவரைக்கும் அதற்கான நிலம் என்பது வழங்கப்படவில்லை. இம்மாதிரி மக்கள் பிரதிநிதிகள் எடுத்து வைக்கின்ற ஒரு முக்கியமான மக்கள் நல ஒரு ப்ராஜெக்டுக்கு எல்லாமே மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்காதது அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது. ஆனால் தெற்கு தொகுதியிலே நாங்கள் கொடுக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் அவசரத்தை புரிந்து கொண்டு உதவி செய்ய வேண்டும் எனவும் நாங்கள் கோரிக்கை வைக்க இருக்கிறோம். இன்றைக்கு சொல்லுங்க, அரசு மருத்துவர் ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியா இருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது எவ்வளவு சீர்கெட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது சமீபத்திய உதாரணம்.
காவல்துறை அதிகாரிகள் மேல தாக்குதல், அரசு அதிகாரிகள் மேல தாக்குதல். இப்போது ஒரு அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு மருத்துவ சேவையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு அதிர்வலைகளை இது ஏற்படுத்தும்? இன்று அரசு மருத்துவமனைகளிலே சரியான மருந்துகள் கிடையாது, போதுமான ஊழியர்கள் கிடையாது, சரியான தூய்மை பணியாளர்கள் கிடையாது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலே அரசாங்க மருத்துவர்கள், அரசாங்கத்தில் வேலை செய்கின்ற செவிலியர்கள், ஏன்னா செவிலியர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லிட்டு புதிதாக பணியில அவங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. அரசு மருத்துவர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க. ஆனால் திராவிட மாடல் இது வளர்ச்சிக்கான மாடல், இந்தியாவுக்கே நாங்க தான் வழிகாட்டுறோம்னு சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர் ஒரு அரசு மருத்துவருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்றால் இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக மாநிலத்தினுடைய முதல்வர் பார்க்க கூடாது. ஒரு நோயாளியோட சிச்சுவேஷன், நோயாளியோட குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு எமோஷனல் பண்ணாங்கிறது இல்ல. இந்த அரசு மருத்துவமனைகளோட நிலைமை அதுதான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழலை மாற்றாமல் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தமிழ்நாடு தான் நல்லா இருக்கு, தமிழ்நாடு தான் எல்லா இடத்துக்கும் முன்னுதாரணம் இருக்குன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கிறது. அதனால் அரசு மருத்துவர்கள், அரசு ஊழியர்கள், மக்களுடைய பணியில் இருப்பவர்களுடைய பணி சுமையை முதலில் இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்க மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவது, அரசாங்க ஊழியர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிப்பது அப்படிங்கறது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சம்பவத்தை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். இது முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல, அரசாங்கத்தினுடைய ஒரு தோல்வி. அரசு மருத்துவமனைகள் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க துவங்கி இருப்பதனுடைய ஒரு விஷயமாக இதை நாம் பார்க்க முடியும். அது மருத்துவர் மீதான தாக்குதல் என்பது மட்டுமல்ல, அரசு மருத்துவமனை இன்று எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை என்பதற்கான உதாரணமாக இதை பார்க்க வேண்டும். மகளிர் உதவித்தொகை நிறைய இடங்கள்ல நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு நிறைய பேர்த்த விலக்கு வச்சிருந்தாங்க. இதை நான் கூட பேரவையில், சட்டப்பேரவையில பேசும்போது தகுதி வாய்ந்த மகளிர் யாரும் விடுபடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தோம். ஆனா அந்த ரேஷன் கடை அப்படிங்கறதே, கார்டுங்கிறதே நிறைய போலி கார்டுகள் இருக்கின்ற இந்த சூழல்ல யார் சரியான நபரோ அதையும் உறுதி செய்வது அரசாங்கத்தினுடைய பணி. அதில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் எங்கள் கோரிக்கை. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, நிறைய தரம் இதே மாதிரிதான் டெலிவரி குழந்தை பிறந்த அம்மாவுக்கு பெட் இல்லாம தரையில படுக்க வச்சு எப்படி அந்த குழந்தையும் அம்மாவும் பாதிக்கப்பட்டாங்கிறதெல்லாம் பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. அதனாலதான் சொன்னேன், இன்று அரசு மருத்துவமனைகள் எந்த விதமான உள்கட்டமைப்பு வசதிகளை இல்லாம நிறைய இடங்கள்ல செயல்பட்டு இருக்கு. ஒரு போலியான ஒரு பூச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. நான் உள்ள போய் பார்த்தோன்னு சொன்னா இன்று அரசு மருத்துவமனை போறதுக்கு மக்கள் ஏன் பயப்படுறாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு மக்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அங்க போனா எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு தெரியாது, கவனிக்கிறது இல்ல, சரியான மருந்து இல்ல. அதே போல ஆயுஷ்மான் பாரத்தினுடைய கார்டு, மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் கார்டை மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக 70 வயதை கடந்தவர்களும் இந்த திட்டத்தில் பலன் பெற வேண்டும் என்பதற்காக அறிமுகப்படுத்தி இருக்கு. கோயம்புத்தூர்ல ஆயுஷ்மான் பாரத் எடுத்துட்டு போனா நிறைய மருத்துவமனைகள் மாநிலத்தோட கார்டு கொண்டு வாங்க, அதுக்கு தான் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கிட்ட கேட்கும் போது ஆயுஷ்மான் பாரத்ல முழுமையான பலன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை. மக்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டமே இங்க வந்திருக்கு. ஆனால் மத்திய அரசு கிட்டத்தட்ட 60% இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்கிறது. தமிழ்நாட்டில் ஆயுஷ்மான் பாரத் நிதி தான் அதிகமாக செலவழிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே. ஆனாலும் கூட ஆயுஷ்மான் பாரத் கொண்டு போற மக்களுக்கு மருத்துவமனைகள் நீ மாநில அரசோட கார்டு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்கன்னா, அப்ப மருத்துவமனைகள் மாநில அரசாங்கத்தால் மிரட்டப்படுகிறார்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் கார்டு மட்டும்தான் வேணும்னு சொல்றாங்க? அப்ப ஆயுஷ்மான் பாரத் கார்டுக்கு என்ன மரியாதை இருக்கு? கேட்டா அது மோடி கார்டுப்பா, வேண்டாம் அப்படி சொன்னா கொடுக்காதீங்க மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்றாங்கன்னா, மாநில அரசு மத்திய அரசு சேர்ந்துதான் இந்த திட்டத்தை அமல்படுத்தணும். இப்படி எல்லாம் ஒரு ஏமாற்றத்தை மக்களுக்கு கொடுக்கிறது இந்த அரசு.
ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்பது தமிழ்நாட்டில் சிஎமோட இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாத நிறைய நோய்கள் வந்து அதுல கவர் ஆகுது. முழுமையான பலன் மக்களுக்கு போறதில்ல. ஏன்? ஒரே ஒரு சுயநலம். இந்த திட்டம் முழுமையா நல்லா அமல்படுத்திட்டாங்கன்னா மத்திய அரசுக்கு பேர் வந்துரும். இப்ப 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த திட்டத்தில் முழுமையாக பலன் கிடைக்க வேண்டும் என்றால் மாநில அரசு அத்தனை மருத்துவமனைகள் யாரெல்லாம் எம்பேனல் ஆயிருக்காங்களோ அவர்களுக்கு கடுமையாக உத்தரவிட வேண்டும். யார் வந்தாலும் எந்த கார்டு கொண்டு வந்தாலும் அதுக்கு திட்டத்துல பலன் கொடுக்கணும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஆயுஷ்மான் பாரத் கார்டோட ஒரிஜினல் கார்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் பழைய கார்டு வச்சுட்டாதான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. இதை நான் வந்து மத்திய இணையமைச்சரையும் கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டில் இதற்காக உட்கார்ந்து தனியா ஒரு மீட்டிங் போட்டோம். அன்றைய சுகாதாரத்துறை செயலாளர் சொன்னாரு, நாங்க 6 மாச காலத்துல எல்லாம் கொடுத்துறோம். இது வரைக்கும் அந்த கார்டுகள் வந்து வெளியில போகல. என்ன? ஒரே காரணம், அதுல வந்து மத்திய அரசோட பேரு வந்து பெருசா வந்துருங்கிறதுக்காக. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். அது என்ன அர்த்தங்க? மக்களுக்கு எப்பவுமேங்க பெரிய மருத்துவமனைகளோட கணக்கு மட்டும்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு. என்ன காரணம்? ஏனென்றால் கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல் அந்தந்த பிளாக்ல இருக்கும். ஒவ்வொரு தாலுகாவிலையும் அரசு மருத்துவமனை இருக்கும். அங்க தேவையான அளவு மருந்து இருக்கும், டாக்டர் இருப்பாங்க. அங்க பிரசவம் பாக்கறது இருந்து எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனா அங்க எல்லாம் வந்து குறைபாடுகள், சேவை குறைபாடுகளும் மருந்து குறைபாடு வந்த உடனே மக்களுக்கு வேற வழியே இல்ல, எல்லாரும் சேர்ந்து மாவட்டத்தோட தலைநகருக்கு வராங்க. இதுதான் இருக்கிற ரியாலிட்டி. அதை விட்டுட்டு ஓபில நம்பர் ஜாஸ்தியா இருக்குங்கிறாரு. இதே கிராமப்புற மருத்துவமனை, தாலுகா மருத்துவமனையில இன்னைக்கு நிலைமை என்ன? எந்த மருத்துவமனை வந்து உள்ளூர்ல கிராமத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு போய் பார்த்துட்டு சொல்லுங்க ஓபி அங்க ஜாஸ்தியா இருக்கா இல்லையான்னு. இதுதான் ஏமாற்ற வேலைன்னு சொல்றேன். இதுதான் இந்த திராவிட மாடல். ஒரு பக்கம் குறை இருந்தாலும் அதையெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாம பார்த்துட்டு வெளியில வேற ஏதோ ஒரு தோற்றத்தை கொடுக்கறது. இது எப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டுங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதா உடனே வந்து அங்க இருக்கிற 4 போலீஸ் ஆபீசரை டிரான்ஸ்பர் பண்றது. அரசு மருத்துவமனையில பிரச்சனை வருதா உடனே மருத்துவர்கள் மேல நாங்க இனி நடவடிக்கை எடுப்போம்னு மிரட்டுறது. இதுதான் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கிற வேலை. தஞ்சாவூர் அரசு பள்ளியில பசங்களோட வாயில செல்லோ டேப் ஒட்டதா சொல்லி வீடியோக்குள்ள வெளியாயிட்டு நான் அதை பாக்கலையேப்பா. நான் அந்த வீடியோ பாக்கலப்பா. இருந்தா எனக்கு அனுப்பிச்சு வைங்க, நான் பாக்குறேன். அப்புறம் உங்களுடைய போட்டியாளர் கமலஹாசன் வந்து இந்த உலக நாயகங்கிற பட்டத்தை வந்து தொடர்ந்து அது வேணாம், இனிமேல் அப்படி அடைக்காதீங்க, கமலஹாசன் அப்படிங்கிற மாதிரி என்ன ஏன் மனமாற்றம் வந்ததுன்னு தெரியலையாப்பா. ஆனாலும் உலக நாயகன் அவர்களுக்கு அமரன் படத்தை கொண்டு வந்ததுக்காக இந்த நேரத்தில் நாங்க நன்றி சொல்றோம். அமரன் படம் அதை இலவசமா வந்து பள்ளிகளில் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சர்ச்சையாச்சுன்னு உங்களோட கோரிக்கைக்கு அப்புறம் படம் பெரிய சர்ச்சையாயிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா கல்லூரி பள்ளிக்கு வந்து காந்திபுரத்தை நீங்க காலையில சொல்றீங்க, அடுத்த நாள் வந்து போராட்டம், பெரிய போராட்டம் குறிப்பிட்ட மதத்தின் சிந்தனைகளை வந்து அமரன் படத்துல பேசிட்டாங்கன்னு தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டங்கள் இன்ன வரைக்கும் மறுபடியும் பேச முடியல. அமரன் திரைப்படத்தை வந்து நான் மட்டுமா பாராட்டினேன்? மாநிலத்தோட முதல்வரே வந்து பாராட்டினாரு. என்ன அர்த்தம்? இருக்கிற ரியாலிட்டி என்ன? ராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள், பணிபுரிந்தவர்கள் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அங்க இன்று என்ன நடந்துட்டு இருக்குதோ அதுதான் அந்த படத்துல வந்திருக்கு. இதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்றதுதான் ஒரு அரசியல் கட்சி, மதத்தோட பெயரால் இயங்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணணும்? ஒரு நாட்டினுடைய நலன் முக்கியம். ஒரு நாட்டினுடைய ராணுவம் எல்லைகளை பாதுகாக்கிறதுன்னு சொன்னா மத ரீதியாக ஏற்கனவே இந்த நாடு பிளவுபட்டிருக்கிறது. அதே மாதிரியான ஒரு கோரிக்கை வைத்து போராடி கொண்டு காஷ்மீர்ல வந்து எந்த அளவுக்கு அங்க பிரச்சனை உருவாக்க முடியுமோ உருவாக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்கன்னா அப்ப இது என்ன அரசியலமைப்பு சட்டத்துக்கு அவங்க கொடுக்கிற மரியாதை? இன்றைக்கு காஷ்மீரிலே இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருக்கிறது. வெற்றிகரமாக மத்திய அரசு, பிஜேபி அரசு அங்கு தேர்தல் நடத்தி இருக்கிறது. அந்த ஜனநாயக பாதைக்கு மக்களை பெருமளவு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறோம். 10 வருஷத்துல எலெக்ஷன் நடத்த முடியாத சிச்சுவேஷன்ல இருந்து மாறி இன்று அமைதியாக இயல்பாக ஜம்மு காஷ்மீர் இயங்குகின்ற சூழ்நிலைக்கு மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கார். கல்வீச்சு சம்பவங்களும் இன்றைக்கு தீவிரவாத தாக்குதல் பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா திரும்ப திரும்ப மதத்தின் பெயரால் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய மத பிரிவினைவாதத்தை பேசுகின்ற அரசியல் சக்திகள் திரும்பவும் தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனையை உருவாக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அமரன் திரைப்படத்துல எந்த இடத்துல பொய் இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு ராணுவம் எல்லையில நின்று ராஷ்டிரிய ரைபிள்ஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டது?
ராஷ்டிரிய ரைபிள்ஸ்ல இருக்கிறவங்க மேல இருக்கக்கூடிய அந்த தாக்குதல்கள் இன்னைக்கு எதனோட பேரால நடக்குது? பார்லிமெண்ட் தாக்குதல் நடத்துறவங்களை ஆதரிச்சவங்க யாரு? அந்த இயக்கம் யாரு? அப்ப இவங்க யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வந்து பள்ளிகள்ல வந்து இலவசமா போட்டு காட்டலாம் அப்படிங்க. ஆனா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சம்பந்தமா கேட்கும்போது அவங்களுடைய கருத்து தான் சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. அதுதான் நான் சொன்னேன், சிஎம்ஏ பாராட்டி இருக்காரு. அப்புறம் இவங்களுக்கு வந்து போட்டு காட்டுறதுக்கு என்னங்க? நேற்று ஒரு சில பள்ளிகள்ல வந்து கோட்டும் வேட்டையும் போட்டிருக்காங்களாமா தனியா. அரசு திட்டங்களுக்கு கலைஞர் பெயரை வந்து பெரும் சர்ச்சையாகவும் பேசிக்கொள்ளும் சீமான் கடுமையான கண்டனங்கள் அதிமுக தரப்புல. அரசு திட்டங்களுக்கு கலைஞர் பெயரை மட்டுமே குறிப்பிட்டு வைப்பதா ஒரு சர்ச்சை போயிருக்கு. அரசு திட்டங்களுக்கு ஒரு அரசாங்கம் வந்து பேர் வைக்கிறதுல அவங்களுக்கான உரிமைகள் இருந்தாலும் கூட மத்தியில காங்கிரஸ் அரசு இதுதான் பண்ணாங்க. 50-60 வருஷமா எந்த திட்டம் எடுத்தாலும் அவர்கள் குடும்பத்தில் இருந்த முன்னாள் பிரதமர்களோட பெயரை மட்டும்தான் வச்சிட்டு இருந்தாங்க. அதை பெருமளவு மாற்றியது பாஜக அரசு. இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டேல் அவர்கள் முதல் கொண்டு எத்தனையோ பேரை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய கௌரவத்தை அங்கீகாரத்தை கொடுத்தது. அவர்கள் காங்கிரஸ் பிரதமர்களாக இருந்தாலும் கூட பாஜக எந்த ஒரு வித்தியாசத்தை எங்கேயும் பார்க்கல. நீங்க வந்து இன்னைக்கு பத்மா அவார்டு கொடுக்கறது கூட எதிர்க்கட்சியினுடைய தலைவர்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பண்பாட்டை இன்னைக்கு பிஜேபி கொண்டு வந்திருக்கு. நாட்டுக்கு உழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாரும் பாராட்டப்படணும், உரிய கௌரவப்படுத்தணும். ஆனால் திரும்ப திரும்ப ஒரே பெயரை மட்டுமே வைப்பது என்பது வரலாற்றிலே யாரோ ஒருவர் மட்டுமே நாட்டு நலனுக்காக பணி செய்தார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் உருவாக்கும். 10 வருஷத்துக்கு மேலாக ஆட்சி செய்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம், பிரதம மந்திரி விவசாயிகள் பாதுகாப்பு, இப்படிதான் அவர் பேர் வைப்பாரே தவிர எங்கேயும் வந்து அவரோட பேரை வந்து வச்சு எந்த அரசாங்க திட்டம் வரல. இதெல்லாம் தான் வித்தியாசம் பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளுக்கும். தாவேகா ஆரம்பிச்சு ஒரே ஒரு மாநாடு தான் போட்டிருந்தாங்க தமிழக வெற்றிக்காக. நேற்றைய தினம் கோவையில நடந்த அமைச்சர் பாசுப்ரமணியன் நிகழ்ச்சியில மேஜை திருப்பி வந்து அந்த கொடியின் நிறத்துல இருந்ததுக்காக அவங்க மேஜிக்கும் சொன்னாங்க. குஜராத் சமாஜ்லயும் அதே ஆமா. அவரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்களா? நீங்க வந்து அது மங்களகரமான மஞ்சள் குங்கு ஒரே கான்ட்ராக்டர் ஒரே பேசியிருந்தீங்க. கரெக்ட் தான். அங்க நேற்று அதிரடியா மாற்றுறாங்க. எதுக்கு இப்படி ஒரு இதை மாத்துறாங்கன்னு சொன்னா நீங்க கேட்கணும். ஏங்க பிஜேபி எம்எல்ஏ அந்த கலர் இருந்தா கூட அதை பத்தி கவலைப்படல, அவங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க. நீங்க ஏங்க பகுத்தறிவு பேசுறீங்க, இதுக்காக பயப்படுறீங்க? நீங்க தானே கேட்கணும். பிஜேபி ஆதரவு தாவேக்கு முதல்வர் பிஜேபியோட வந்து எப்பவுமே கூட்டணி இல்லை அப்படின்னு இன்னைக்கு காலையில கூட்டணி சம்பந்தமா பேசுறதுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லைங்க. அண்ணாமலை இல்லாத பெரிய வெற்றிடம் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு முறையும் பாஜக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யாருமே கருத்து சொல்லாம விலகி போவது அண்ணாமலையுடைய இல்லை வெற்றிடம் தமிழகத்தில் இருக்கு அப்படின்றத காட்டுறாங்க. ஏன்னா வழக்கமா பிஜேபி பத்தி அதிமுக ஒரு கருத்து சொன்னா உடனே மீடியாக்காரர்களுக்கு வந்து நல்ல தீனி கிடைச்சிட்டு இருந்தது, இப்ப கிடைக்கலன்னு சொல்றீங்க. இன்னும் விட்டுருங்க.